ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது ரெசிபின்னு சொல்றதை விட நிறைய பேச்சுலர்ஸ்க்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் நல்லா யூஸ் ஆகுற மாதிரி ஒரு மசாலா தான் சொல்லி கொடுக்க போறேன். மசாலா ப்ரிப்பேர் பண்றது. இந்த மசாலா நம்ம முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது போல இந்த மசாலாவை கொஞ்சம் லேசா நம்ம வணக்கி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கெட்டு போகாம இருக்கும். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்றத பத்தி உங்களுக்கு டீட்டெயில் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது பட்டை கிராம்பு போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது மட்டன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். பட்டை கிராம்பு போடாம நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எல்லா குழம்புகளுக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே காமனா இருக்கிற மசாலா அப்படிங்கறதுனால நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படிங்கறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அதுபோல் டைமில் இந்த மசாலா நம்மளுக்கு டக்குன்னு கை கொடுக்கும். அதை விட எல்லா நாளும் வேலை செய்கிற லேடிஸ்க்கு சண்டே கூட லீவ் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது போல் ஒரு மசாலா நம்ம முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு 10 வரமிளகா சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா குழந்தைங்க எடுத்து எரிய மாட்டாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதனால கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் செய்ய போகிற மசாலா அளவுக்கு 4 ஸ்பூன் தனியாக வேணும். கொத்தமல்லி விதை இது அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, குறைவாக போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு 4 ஸ்பூன் தேவைப்படுது. இது அதோடு சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது வரமிளகாவும் தனியாகவும் சேர்ந்து வறுபடும்போது நல்ல ஸ்மெல் வருது. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகமும் அதுபோல் 1 ஸ்பூன் சேர்த்துனாலும் ரொம்ப கசப்பு வரும். குறைவா சேர்த்துனாலும் அந்த சீரகத்தோட வாசமே இல்லாமல் போயிடும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ அதுவும் சேர்ந்து நல்லா மணம் வருது. ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் மொட்டு மொட்டாக தொளிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சைஸ் பெருசாக இருந்தால் 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நம்ம இந்த மசாலாவுக்கு சேர்த்து வறுத்து அரைக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிச்சிட்டு இருக்கும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்காமல் எடுத்தோம்னா அந்த மிளகுல பச்சை வாசம் அடிக்கும். அதனால் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஆறி வந்துருச்சு. முதல்ல நம்ம எடுத்து வச்ச வரமிளகா தனியாக சீரகம் கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம். அது நல்லா பொடியாக அரைப்பட்டு அது கூட தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மிளகு நம்ம கறி குழம்புக்கு சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பட்டை கிராம்பு மசாலாவையும் நம்ம அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ அந்த மசாலா கூட இது சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டு அது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பொடிச்சு வந்த பின்னாடி தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. அரைச்சி வந்த பின்னாடி நம்ம வணக்கி வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம கறி குழம்புக்கு அரைக்கிறோங்கிறதுனால 4 துண்டு இஞ்சி 6 பல் பூண்டும் சேர்த்திக்கலாம். இது பச்சையாகவே சேர்த்திக்கலாம், வணக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இதை அப்படியே ஒரு வடைச்சட்டிக்கு மாற்றி சிம்மில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அவசரத்துக்கு குழம்பு வைக்க எடுக்கும்போது தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா போதும். இப்போ நம்ம சொல்லி கொடுத்த அதே அளவுகளில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சேர்த்தாமல் இருந்தால் நம்ம எந்த புளிக்குழம்புக்கு வேணுனாலும் நம்ம சேர்த்திக்கலாம்.
அரைச்சி வைக்கிற எல்லா குழம்புக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு, தட்டைப்பயிறு குழம்பு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.